தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் அன்புமணி ராமதாஸ் 100 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் நெய்வேலி இந்திரா நகர் அருகே நடைப்பயணம் மேற்கொண்ட பின் உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மொத்தத்தில் நான் சொன்னேன்ல, தமிழ்நாட்டில் 36,000 மெகாவாட் மின் உற்பத்தி நடக்குது. அதில் என்எல்சி காரனுடைய பங்களிப்பு 2,000 மெகாவாட். அந்த 2,000ல் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி நமக்கு கிடைக்கதோ ஒரு 400-500. அப்போது கொடுக்குற ஒரு 500 மெகாவாட் மின்சாரத்துக்கு உங்கள் பாட்டன் பூட்டன் நம்ம பூர்வீகம் எல்லாத்தையும் நம்ம அடையாளத்தை எல்லாத்தையும் அழிக்கணும்னு நம்ம தலையெழுத்தா? இதைத்தான் நான் 3-4 வருஷமாக நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறேன். நான் சில பேர் என்ன சொல்கிறான், இது ஒரு தொழிற்சாலை, அன்புமணி தொழிலை கெடுக்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் என்எல்சி ஒரு தொழிற்சாலையே கிடையாது, உங்களை கொலை செய்கின்ற ஒரு நிறுவனமாக நான் பார்க்குறேன். எப்படி கொலை செய்யறது? கொலை செய்யறது 2 வகை இருக்கு. ஒன்று, உடனடியாக குத்திட்டு கொலை பண்ணலாம், உடனே செத்துடும். 2வது, கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்யறது, ஸ்லோ பாய்சன். ஸ்லோ பாய்சன் என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுக்கறது, கொஞ்சம் கொஞ்சமாக தினம் விஷம் கொடுக்கறது, தினம் விஷம் கொடுக்கறது, மெதுவாக சாகிறது. ஆனால் உறுதி செத்துடுவீங்க. இந்த மெதுவாக சாக வைக்கிறது தான் இந்த என்எல்சி காரன் செய்கிறது. உங்களுக்கு அது நிறையா பேருக்கு தெரியாது, வெளியில் தெரியாது. இங்கே நான் போராடுறேன், பொதுக்கூட்டம் போட்டேன், 3 நாள் இங்கேயே நடைபயணம் பண்ணேன், பூட்டு போடுற போராட்டம் நடத்தினேன், முற்றுகை போராட்டத்தில் நடத்தினேன், அதுக்கு முன்பு கருத்து கேட்கிற கூட்டத்தை நடத்தினேன், 100 விவசாய சங்க தலைவர்கள் வச்சு நான் கூட்டத்தை போட்டேன். அதன் பிறகு ஒரு கடையெடுப்பு போராட்டத்தையும் நடத்தணும். எதுக்கு நடத்தணும்? உங்களை காப்பாற்றுவது என்னுடைய நோக்கம். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் மண்ணையும் நம் மண்ணையும் காப்பாற்றுவது என்னுடைய நோக்கம். ஏன்னா இந்த மண் நமக்கு காலகாலமாக நமக்கு சோறு போட்ட மண்.